Okay, Swami, can start prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வம் அனுப்புவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவள கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிலக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே அன்பெனும் கூடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று சுத்த சிவநிலை என்ற ஒரு தலைப்பின் கீழ் 1486வது பாடல்களுக்கு நம்ம விளக்கம் எடுக்கின்றோம். சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான். சத்தியம்
இதந்தோ உலகீர் அறியீரோ நீவிரெல்லாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. இதான் அந்த 1486 உடைய பாடல். பொதுவாக எல்லா வெளிகளுக்கும் சித்தி செய்கின்ற ஒரு வல்லமை உண்டு. அதாவது முத்தி என்பது 300 சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம பூலோகத்திலும் பல பேரு பல சித்துக்கள் எல்லாம் கற்று வைத்திருக்கிறாங்க. நீங்களாம் பார்த்திருக்கலாம் அல்லது கேள்வியும் பட்டிருக்கலாம். பூலோகத்திலும் சில பேருக்கு சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. அது மாதிரி யோக சித்து, ஞான சித்து, கர்ம சித்து அப்படின்னு சொல்லி சித்துக்களை பல கோடி வகையில சித்து இருக்குன்னு வள்ளல் பெருமான் கூறு. ஆட்டொரு கோடி 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளை பல சித்திகள் இருக்கு. அதுபோல வள்ளல் பெருமானுக்கு சமரச வெளியை ஒரு மனிதன் அடையும் பொழுது அங்கே இதற்கு முன்பு என்னென்ன சித்துக்கள் எல்லாம் இருந்துச்சோ அந்த சித்துக்கள் எல்லாம் சேர்ந்து சமரச வெளிகள்ல இன்னும் மேம்பட்ட சித்துக்கள்லாம் செய்யக்கூடிய வல்லமைகள்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து இறைவன் அவருக்கு கொடுத்ததாக இந்த பாடல் சொல்றாரு. அதான் சித்தி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்ம சித்தியும் அவருக்கு வசமாகுது, யோக சித்தியும் வசமாகுது, ஞான சித்தியும் 3 வகை சித்திகளும் அவருக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்கு. இப்படி 3 வகை சித்துகளும் ஒரு மனிதனுக்கு வசமானால் அந்த மனிதன் எதையுமே செய்ய முடியும். அவருக்குன்னு முடியாததுன்னு எது இல்லை. அந்த வகையில வள்ளல் பெருமான் சித்தர்கள் செய்ய முடியாத சித்திகள் எல்லாம் இவருக்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இவருக்கு தந்திருப்பதனாலதான் எல்லா சித்தியும் எனக்கு கைத்தேடிங்க இறைவன் எனக்கு தந்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்திக்கு ஏற்ற சித்தி நிலைகள், சித்திக்கு ஏற்ற செய்யக்கூடிய வல்லமைகள். இதை அனைத்தையும் ஒரு மனிதன் எப்ப பெறலாம் அப்படின்னாக்க அந்த மனிதன் அம்பலமாக மாற வேண்டும். அதான் எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னானை அம்பலத்தேன்வர். அதனால்தான் இங்க திரு அம்பலத்தாடும் அப்படின்னு சொல்ற. அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவன் அம்பலமாகவே அவன் இருக்கின்றான், வெளியாக இருக்கின்றான், ஒளியாக இருக்கின்றான். அந்த நிலையை அடையும் போது எல்லா சித்திகளும் நமக்கு கை கொடுக்கும். அதுதான் வள்ளல் பெருமான் தண்ணியை எண்ணெய் என்று நினைத்து அவரு ஊர்த்து விளக்கேற்றி எரிக்கும் பொழுது அந்த எண்ணெய் ஒளி அந்த தண்ணியும் எண்ணெயாக இருந்து அவருக்கு சித்தியை தந்தது, ஒளியை தந்தது. மண்ணை எடுத்து அவரு தங்கமாக ஆக்கணும்னு நினைக்கும் போது மண் தங்கமானது. வெள்ளைக்காரன் கையில இருக்கிற கோலை எடுத்து அவர் கையில் பிடித்து விட்டு அவர் தங்கமாக்கணும்னு நினைத்தனே அது தங்கமானது. இப்படி என்ன நினைக்கிறாரோ அதுவாக அது ஆகிர முடியும். இது ஒரு சித்தி வகைகள். செத்தவர்களையும் எழுப்புகின்ற சக்திகள் எல்லாம் அவருக்கு கைகூடியது. இது போல திருவள்ளுவரும் சொல்லுவாரு, உடம்பு பொன்னாகிட்டால் தொட்டதெல்லாம் பொன்மயமேன்வர். எதையெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு பாடல்ல இருக்குது. அப்ப சித்தர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சித்துக்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அதுல இன்னும் மேம்பட்ட சித்துகள், சிறந்த சித்துகள், அவர்களால் செய்ய முடியாத சித்துகள் கூட வள்ளல் பெருமான் செய்கின்ற சித்தியெல்லாம் செய்யக்கூடிய வல்லபத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்ததாக இங்கே குறிப்பிடுகின்றார். சித்தியெல்லாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன்னர். மற்றதெல்லாம் மற்ற இடத்துல ஆடுகின்ற ஒளிகள் எல்லாம் அனித்தியம். ஆனா இந்த அம்பலத்துல ஆடுகின்ற சமரச சன்மார்க்க வெளியில் ஆடுகின்ற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி நித்தியம். அந்த ஜோதி தான் நித்திய ஜோதி. அந்த ஜோதியை ஒரு மனிதன் அடையும் பொழுது எல்லா ஜோதியின் விவரத்தையும் அவங்க தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஒளி உலகங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு அத்துப்படி ஆயிடும், தெரிஞ்சிடும்.
அங்க இருக்கிற வல்லமைகள் என்ன, அங்க இருக்கிற செய்திகள் என்ன, அதுக்குரிய காலக்கெடுவு என்ன என்பது எல்லாமே அது வந்து புரிந்துவிடும். அதான் ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே அப்படின்ற ஒரு பாடல் வந்து நமக்கு சொல்லும் அது. அதனாலதான் நித்தியன் சொல்றாரு. இறைவன் ஒருவன் தான் நித்தியன். இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற ஒளி உலகங்கள் எல்லாமே வந்து அனித்தியம். அனித்தியம்னா அதுல நீண்ட காலமா இருந்து இல்லாமல் போகின்ற வெளிகளும் நிறைய இருக்குது. அது நிலையில்லாதது. இப்ப பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி இதெல்லாம் வந்து நிலையற்றதுதான். ஆனா அதற்குன்னு ஒரு ஆற்றலும் உண்டு, அறிவும் உண்டு, உணர்வும் உண்டு, சித்திகள் எல்லாம் உண்டு. அதை வள்ளலாருக்கு முன்பே பல மனிதகுலம் வந்து தவம் செய்து அந்தந்த சித்திகள் எல்லாம் பெற்று இருக்கிறார்கள். இப்ப பராபரை எடுத்துக்கொண்டா, பராபரையில நம்மளுடைய ஞான சித்தி பெற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? இருந்தாலும் அந்த உலகமும் வள்ளல் பெருமானை பொறுத்தவரையில், அதாவது 12 அறிவைக் கொண்டு பார்க்கும் வகையில், அவை எல்லாமே வந்து அனித்தியம் என்ற நிலைக்குட்பட்டு விடுகின்றது. அதனால்தான் இங்கே திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் சொன்னாரு. உள்ளே நிறைகின்றான் என்ற சொல் வந்து எடுத்த எடுப்புல எல்லாருக்கும் வந்து நிறைந்துறார். வள்ளலாருக்கு ஆரம்ப கட்டத்திலே கருவில் கலந்த துணையே என்று பாடியவர் எடுத்த எடுப்பிலேயே அவருக்கு உள்ளுக்கு வந்து நிறைந்து விடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அந்த ஒளி பிரகாசம் கிடைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 48 இப்படி வந்ததுதான் அந்த இறைவனுடைய அருள் ஒளி பூரணமாக அவர் உள்ளே வந்து நிறைகின்றது. அந்த நிறைந்த பிற்பாடு தான் அவர் வந்து எது நித்தியம், எது அனித்தியம் என்ற அந்த வித்தியாசத்தை வந்து பார்க்கிறார். அந்த வித்தியாசத்தை வந்து கண்டதுனால 5ஆம் திருமுறையெல்லாம் வந்து சிற்றறிவு கொண்டு எழுதப்பட்டதுன்ட்டாரு. 6வது வேதமாகிய சமரச வேதம் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பூரண அருளால் எழுதப்பட்டது. அதனாலதான் எனக்கு அப்ப அறிவுல நான் அதை எழுதினேன் அப்படின்றது கூட குறிப்பிட்டு, அதுலலாம் லட்சியம் வைக்காதீங்க. இந்த ஆன்மா அடைய வேண்டிய இறுதி நிலை என்னவோ, அத மட்டும் நீங்க அதுக்குரிய அருளை கடைபிடித்தால் போதும். அதற்குரிய ஒழுக்கங்களை கடைபிடித்து உய்யுங்க. மத்ததுலலாம் பற்று வைக்காதீங்க. நான் விட்டுவிட்டது போல் நீங்களும் விட்டுவிட்டீர்களால், என்னைப்போல் பெரிய லாபத்தை அடைவீர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருப்பார். அதெல்லாம் நீங்கலாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சிந்தித்து பார்ப்பதற்கு. ஆக, திரு அம்பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான். அப்ப எங்கெங்கெல்லாம் நிறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இடம் இருக்குது. அது பொதுவாக இருக்கக்கூடிய 4 இடம். அதை 4யும் கடந்த மற்ற ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் கலக்கிறதும் இருக்குது. உடம்புக்குள்ளெல்லாம் அந்த ஒளி புகுந்து இந்த உடம்பையே ஒளியாக மாற்றுகின்ற தன்மைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல முதல்ல வந்து நிறைந்துரும். அப்புறம் தான் அது ஒளி அன்ன உடம்புன்னு சொல்லக்கூடிய இந்த இறைச்சி உடம்புலயும், தோல் உடம்பெல்லாம் பொன்னுடம்பாக்குவதற்கு அது புகுந்து எல்லாத்தையும் ஒளியாக மாத்தும் அது. இப்படி உள்ளே வந்து நிறையணும். ஒளி வந்து நிறைந்து கொள்ளணும். அத சிவவாக்கியர் எப்படி சொல்லுவார்ன்னா, எப்படி அது உள்ளுக்கு வந்து நிறையும்னு கேட்டா, ஆ அந்த டேம்ல வந்து உடைச்சுக்கிட்டனாக்கா தண்ணி எப்படி பொத்துக்கிட்டு அடிச்சு உள்ளுக்கு துமு 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 துமுன்னு உள்ளுக்கு பூந்தும் இல்லையா? மடை திறந்த வாரிபோல் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மடை திறந்துச்சுனாக்கா தண்ணி எப்படி உள்ளுக்கு போகுமோ, அந்த மாரி இந்த நம்ம உள்ளுக்கு வந்து அந்த ஒளி எல்லாமே உள்ளுக்கு வந்து புகுந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால தான் இங்கே வள்ளல் பெருமான் உள்ளே நிறைகின்றான் அப்படின்னு சொன்னாரு. அந்த அகவல்ல கடைசி தோளெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பெரித்து நக்கு நக்கு எழுந்திட என்பெல்லாம் நிறைந்திட அப்புறம் உள்ளுக்கு புகுந்து நிறைந்திடன்லாம் சொல்றாங்க இல்லையா? அது மாரி உள்ளுக்கு புகுந்து எல்லாம் நிறைகின்றான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யோக அனுபவங்கள். அருள் காரியப்பட்டால் ஒழிய இந்த அனுபவம்லாம் யாருக்கும் வராது. சத்தியம் அடுத்து சொல்றாரு பாருங்க. இது வந்து சத்தியம் அப்படின்னா உண்மை. இப்படிதான் நம்ம வந்து உள்ளுக்கு ஒளியாகி தான் முத்தி மோட்சத்தை வந்து அடையணுமே ஒழிய,
செத்து போன பிற்பாடு சடங்குகள் செய்வதனால யாரும் முக்தி அடைய மாட்டாங்க. தமிழர்கள் நல்லா ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல 1000 ஆண்டுகளாக இந்த பிராமணர்களுடைய சொல்லை கேட்டுக்கிட்டு, செத்து போயிட்டாக்க முக்தி அடைவாங்கன்னு சொல்லி பல திதி சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. முதல்ல என்ன சிந்திக்கணும், செத்து போனேனே யாரும் முக்தி அடைய முடியாது, யாரும் சித்தி பெற முடியாது என்பதை நல்லா புரிந்து கொள்ளணும். கருத்துல ஏத்திக்கொள்ளணும். அதுக்குரிய சடங்குகள் எல்லாம் தவிர்க்கணும். அதுக்கு செலவு பண்ற காசெல்லாம் பசித்தவங்களுக்கு போய் சாப்பாடு போட்டாலும் ஏதோ புண்ணியமாவது சேரும். செத்து போனவங்க முக்தி அடையணும் செய்கின்ற எல்லா திதி சடங்குகளும் பொய்யானவை. அவை உண்மையில் முத்தி இன்பத்தை தராது. சித்தி இன்பத்தையும் தராது. மீண்டும் பிறப்புக்கு வித்தாக்கிவிடும். நீங்க சடங்கு செஞ்சாலும் அந்த ஆளு பிறக்கத்தான் போறாரு. சடங்கு செய்யாட்டியும் பிறக்கத்தான் போறாரு. ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் யாரும் சடங்கு செஞ்சு பரிணாம வளர்ச்சி பெறல. அதே போல பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை. எத்தனை கோடி பிறவி எடுத்தும் பிரம்மன் சலிக்கவில்லையேன்னுவாரு. என்ன நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல பிறப்பு எடுக்கலாம். அதுக்காக புண்ணியத்தை செய்யலாம். அது ஆத்மாவுக்கு போய் சேரும். உங்களுக்கும் அதனால் பயனும் இருக்கும். ஆக இந்த மாதிரி உள்ளே இறையருள் நிறையணும். அதுதான் முத்திக்கும் சித்திக்கும் இலக்கணமாக அமையும். இதத்தான் சத்தியம் சொன்னார். இது உண்மை. இதந்தோ உலகிற் அறியீரோ அப்படின்னாரு. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? சடங்கை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, சடங்கு செஞ்சாக்க அவன் முக்தி அடைஞ்சிருவான், மோட்சம் அடைஞ்சிருவான்னு சொல்லிக்கிட்டு நீங்க சடங்கை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த உண்மையை நீங்கள் அறிய மாட்டீர்களோ? அறிய மாட்டாங்க. எப்படி அறிவாங்க? யாரு சொல்றது இந்த உண்மையெல்லாம்? சொன்னாலும் கேட்பாங்களா? பழமையிலையும் சடங்குலையும் ஊறி போன இந்த சமூகம் உண்மையை சொன்னா கேட்குமா? அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னாலும் மற்றவங்க தான் கேட்பாங்களா? இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள்லாம் வேண்டான்னா கேட்பாங்களா? சன்மார்க்கம் தெரிஞ்சவங்க ஒத்துக்கொள்வாங்க இந்த கருத்தை. சன்மார்க்கம் படிக்காதவங்க, தெரியாதவங்க எப்படி ஒத்துக்கொள்வாங்க? நிச்சயமாக அவங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதனாலதான் பெருமான் சொன்னார், "ஈதந்தோ உலகிற் அறியீரோ" அப்படின்னு. உண்மையிலே அறிய மாட்டாங்க. அறியாதனால தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்குது. கங்கையில போய் குளிச்சா பாவம் போகும். கும்பமேளால போய் குளிச்சா பாவம் போகும். 21 கிணறுல போய் குளிச்சா பாவம் போகும். இப்படிலாம் நமக்கு ஏதோ ஒரு பொய்யான இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல் அமைத்தாரு. கங்கையிலே காவிரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா வேதியர்க்கை பணமல்லி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்களுயர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும்னர். தயவில்லார் சத்தியமாய் முத்தி அடையார். இப்ப முத்தி அடையலைன்னா சித்தி எப்படி கிடைக்கும்? சித்தியும் நமக்கு கை கூடாது. அதனால நாம் ஒரு தெளிவு அடைந்து கொள்ளணும். எல்லாம் சொல்கின்ற வழியில நம்ம ஏற்றுக்கொண்டு பயணிக்கணும். சடங்குகளை எல்லாம் விட்டு அருளை சம்பாதிப்பதற்கும் அருள் நமக்குள்ள நிறைந்து ஊற்றெடுத்து ஓடுவதற்கும் நாம் வழி தேடிக்கொள்ளணும். அதுக்கு இறைவன் காரியப்படணும். அருட்ஜோதி நமக்கு தீட்சை வைக்கணும். அருட்ஜோதி நமக்கு காரியப்படணும். அப்பொழுதுதான் இது நமக்கு தெரியும். இந்த உண்மையை நீங்கள் அறியீரோ அப்படின்றதான் கேட்கிறது. இது அந்தோ உலகீர் அறியீரோ. அப்ப அறியணும், தெரிந்து கொள்ளணும். எப்படி முத்தின்னா எப்படி, சித்தி எப்ப கிடைக்கும் அப்படின்லாம் தெரிந்து கொள்ளணும். நீ விரையெல்லாம் சந்தோடமா இருமின் சார்ந்துன்னர். எதை சார்ந்து? சன்மார்க்க நெறியை சார்ந்து, உண்மையை சார்ந்து, உண்மையை தெரிந்து புரிந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. அருட்பெரும் ஜோதியோட பொறுப்பு நம்மளை காப்பாற்றுவதற்கு அருட்பெரும் ஜோதியோட பொறுப்பு. ஆனால் நாம் அதுல நம்பிக்கை வைத்து அது வகுத்த வழியில நம்ம செல்லணும். சென்றவங்களுக்கு தான், மற்ற சமய நெறியில கூத்தாடுறவங்களுக்கெல்லாம் இல்லை.
அதுல உள்ள பக்திமார்களுக்கு உள்ளது இல்ல. அதெல்லாம் கடந்து வரணும். கடவுளே அந்த வலையை போட்டு வச்சிருக்கான். அவனே சமய தெய்வங்களாகவும் இருக்கின்றான். அப்ப நீங்க அந்த சமய மதத்தை கடக்கணும். 6 சமயம் இருக்கு. 6 சமயமும் எல்லாம் புறச்சமயங்கள். அந்த 6 சமய வழிபாடுகள்ல உங்களுக்கு வந்து நிரந்தரமான சத்திய நித்திய நிலை கிடைக்குமானா, நித்திய வாழ்வு கிடைக்காது. அப்ப அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிந்து கொள்ளணும். அதெல்லாம் தெரிஞ்சு சந்தோஷமா இருங்க. நமக்கு அப்பா இந்த இந்த ஜென்மத்துல நமக்கு இப்படி ஒரு வழிபாடு கிடைச்சது. இப்படி ஒரு மார்க்கம் கிடைச்சது. இப்படி ஒரு மந்திரம் நமக்கு கிடைச்சது. இப்படி ஒரு தந்திரம் ஜீவகாருண்ய என்ற ஒரு தந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படி நமக்கு ஒரு 6ஆம் திருமுறை வேதம் கிடைச்சிருக்குது. இப்படி ஒரு பெரிய உண்மை கிடைச்சிருக்குது. யுக யுகங்களாக தெரியாத ஒன்றை நாம் இன்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா, உலகில் இது ரொம்ப பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். 200 ஆண்டு ஆகி கூட உலக மக்களுக்கு ரொம்ப பேத்துக்கு இது வந்து இன்னும் தெரியாது. மற்ற இனங்களுக்கு இன்னும் அறவே தெரியாது. மத்த மத நெறிகள்ல உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. அதனால நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. சன்மார்க்க அன்பர்கள்லாம் சந்தோஷப்படணும். சன்மார்க்கத்தை வழி பற்றி வருகின்றவர்கள், வள்ளலார் வழியில் வருகின்றவர்கள், வெறும் ஜீவகாருண்யம் மட்டும் தெரிந்தால் பத்தாது. 6ஆம் திருமுறை அருட்பெரும் ஜோதியுடைய தனித்துவம், அதனுடைய பெருங்கருணை, அதனுடைய பெரும் ஆற்றல், அதனுடைய பெரும் சித்தி, அதனுடைய பேர் இன்பம், பேரறிவு இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கு 6ஆம் திருமுறை தான் நமக்கு அ சான்றாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வேதத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப சந்தோஷம் வரும். நமக்கு வாழ்க்கையில வாழ்ந்ததுல பெரிய அளவுல நம்ம கோடீஸ்வரனா இல்லன்னாலும் கூட, லட்சாதிபதியா இல்லன்னாலும் கூட, ஏதோ இந்த பிறவியிலேருந்து விடுபடுறதுக்கு இப்படி ஒரு மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குதே! இப்படி ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறாரே வழிபடுறதுக்கு. இந்த புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குதே! அப்படின்னு நெனச்சு, "நீ சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அதான் "சந்தோடமாம் இருமின்றார்." இருமின்னா இருங்க. சார்ந்துன்னாரு. சாரணும். சன்மார்க்கத்தை வந்து சாரணும். அது சமய மதத்தெல்லாம் விட்டுட்டு சார்ந்தா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்படி விடப்பட முடியலன்னா பரவால்ல. அதையும் வச்சுக்கங்க, இதையும் சேர்த்துங்க. ஆனா இதனுடைய அறிவை கொள்முதல் பண்ணிக்கொண்டே வாங்க. அறிவை கொள்முதல் பண்ணிக்கொண்டு வர வர எதை விடணுமோ தன்னாலே உங்களுடைய பிடிப்பு வந்து விட்டுரும். எதை பிடிக்கணுன்றது உங்களுடைய உயிருக்கு வந்து தெரிஞ்சு போயிரும். உயிரறிவு உங்களுக்கு வந்து காரியப்பற்றும். அப்ப உயிர் அகண்டார் அண்டி விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன் கண்டீர்ன்னு வரும். அந்த அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிருவீங்க. எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வேண்டான்னு. இப்ப ரொம்ப வேணாம். ஒரு பெண் பிள்ளை ஒருத்தனை விரும்பிருச்சுன்னு வைங்க. அவனுக்கு அதோட அறிவுக்கு அவன் நல்லவன்னு தெரியுது. ஆனா அவனுடைய செய்கைலாம் நல்லது இல்ல அப்படின்றது அவங்களோட பெற்றோர்களுக்கு தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு தெரியுது. ஏதோ ஒரு வகையில சில குறைபாடுகள்லாம் இருக்குதுன்னு தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கொள்ளாது. விரும்பிட்டாக்க. நான் பரவால்ல கொஞ்ச நாளா இருந்தாலும் நான் அவனோட தான் வாழ்ந்து போறேன். நீங்க எனக்கு அவனுக்கே கட்டி வைங்க அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அது மாதிரி அந்த பிடிப்பு வந்து இருக்கணும். சன்மார்க்கம் தான் எனக்கு வேண்டும். சன்மார்க்க நிலை தான் எனக்கு வேண்டும். நித்தியம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்றது ஒரு பெண் எப்படி ஒரு காதல் மேல பற்று கொண்டு இருக்கின்றோ, அதுபோல ஒரு பிடிவாதம் இந்த சன்மார்க்கத்துக்குள்ள இருக்கு. அதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, "விடமாட்டேன், விடமாட்டேன் உன்னை நான் விடமாட்டேன், விடமாட்டேன் கண்டீர்ன்னுவாரு. உன்னை பிடித்த கையால் வேறு தொடுவனோன்னுவாரு." இந்த பக்குவத்துக்கு நம்ம வருவதற்கு சன்மார்க்க வேதத்தை படித்து இந்த ஜோதியினுடைய நிலைப்பாடை நம்ம நல்லா விளங்க தான் நமக்கு வந்து அந்த பிடிப்பு வரும் அப்படின்னு நான் கருதுறேன். அப்பதான் நமக்கு அந்த பற்று வந்து தொடர்ந்து பற்றிக் கொள்ள முடியும். இல்லன்னா ஸ்லாக் ஆயிரும். இதை முழுமையாக நல்லா பூரணமாக இத பற்றி தெரிந்து கொள்ளலன்னா, நமக்கு வாழ்க்கையில குடுக்கிற அடி இருக்கு இல்லையா? அந்த அடியில நம்ம சமயத்துல பிடி உட்டுருவோம்.
வாழ்க்கை என்பது சாதாரணது இல்ல. அடி உத குடுக்கறது தான் அந்த வாழ்க்கையே. அதுக்கெல்லாம் நம்ப ஒரு திராணியா நிக்கணும் அப்படின்னாக்க, சன்மார்க்க கல்வி, சன்மார்க்க ஞானம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு சப்போர்ட்டாக அது வந்து நமக்கு வந்து முக்கியமாக தேவை என்பதை நான் கருதுறேன். அதனால தான் இங்க வந்து சார்ந்து இருங்க, சார்ந்து இருங்க அப்படின்றது. ஒன்று இந்த நூலை சார்ந்து இருக்கணும். இல்ல இந்த நூலை கருத்துக்களை யாரு பேசுறாங்களோ, அவங்களுடைய கருத்தோடு சார்ந்து இருக்கணும். அவர்களை நேரா பார்க்கிறதும் நல்லதுதான். அவங்களுடைய கருத்துக்களோட கருத்து உங்க கருத்தை எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டு சார்ந்து இருப்பது நல்லது. சாதுக்கள் சங்கத்தோடு இணைந்திருப்பது நல்லது. அதைப் பற்றி அன்றாடம் நீங்க சத்து விசாரணை செய்து தெளிவு பெறுவது இப்படியும் ஒரு வகையில சார்ந்து இருப்பது நல்லது. இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா, நம்ம இந்த சன்மார்க்க பயணத்தில் நழுவாமல் முன்னேறிக் கொண்டு போவதற்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் என்பதை இந்த பாடல் நமக்கு வந்து எடுத்துச் சொல்கின்றது. அடுத்த பாடல் 1487. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து உள்ளே புகுந்துகிட்டாக்க, வள்ளல் பெருமான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதின்னு அழைக்கும்போதே, இறைவன் அவர் உள்ளுக்கு இருந்து உடனே என்ன சொல்வது? "என்னப்பா?" அப்படின்றுவாரு. இப்ப நம்பளும் வந்து அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு விடிய விடிய நம்ம படிச்சாலும் கூட, என்னப்பான்னு ஒரு வார்த்தை வராது. ஏன்னா, அது வந்து சாரல. உள்ளுக்கு வந்து கலக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்ன்னா, கலந்து கலவாமல் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். வள்ளலாரும் சொல்வாரு, "இன்னும் 2 1/2 கடிகளை நான் எல்லா உயிர்லயும் கலந்து கொள்ள போறேன்" அப்படின்னுவாரு. அதனுடைய அர்த்தம் வந்து கலந்து விட்டது என்ற பொருள் அல்ல. கலந்து கலவாமல் இருப்பதை தான் அது வந்து குறிக்கும். ஏன்னா கலந்து இருந்தா நம்ம நிலை இப்படி இருக்காது இல்லையா? நெறைய சன்மார்க்கிகள் வந்து செத்து மாட்டாங்க இல்லையா? எல்லாம் ஒளியா ஆயிருப்பாங்க இல்லையா? பல பேர் ஒளியானத இந்த உலகம் கண்டிருக்கும் அல்லவா? அப்ப அது வந்து எல்லா உயிருக்குள்ள இருந்தாலும், அந்த உயிருக்குள்ள அது வந்து புகுந்து அருள் பாலிக்கவில்லை. இப்ப வள்ளலாருக்கு அது வந்து கருவில் கலந்து கொண்டது. உயிரில் கலந்து கொண்டது. ஆன்மாவிலும் அது வந்து கலந்து கொண்டது. அப்ப வள்ளல் பெருமான் அந்த நாமத்தை குறிப்பிட்டு அழைக்கிறார். இறைவனை கூப்பிடுறாரு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கே அதை பெருமான் ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஐயான்னுவாரு, அப்பான்னுவாரு, அம்மான்னுவாரு, குருவேன்னுவாரு, உறவேன்னுவாரு. இப்படி பல பெயர்கள்ல சொல்லி அமுதேன்னுவாரு, தாயேன்னுவாரு, தந்தையேன்னுவாரு. இப்படியெல்லாம் அவரை வந்து அழைப்பாரு. அப்பொழுதே அந்த மொமெண்ட்னே இப்ப நம்ம ஒரு பிள்ளைய வீட்ல கூப்பிட்டாக்க, "என்னம்மா?" அப்படின்னு கேட்குது இல்லையா? வீட்டுக்கார கூப்பிட்டா, "என்ன?" அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? இப்ப வீட்டுக்காரர் நம்மள கூப்பிட்டா, "என்னங்கன்றோம்" இல்லையா? அப்ப அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏன் இப்ப ஒரு ஃபோன் கால் வந்து ரிங் டோன் வந்தோனே நம்ம உடனே போய் எடுத்து, "எஸ் யார் பேசுறீங்க?" அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்றோம் இல்லையா? எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த மாரி அருட்பெரும் ஜோதிய வந்து ஐயா அழைக்கும்போது, அப்பொழுதே, "என்ன மகனே, என்னத்துக்கு என்ன கூப்பிடுற? என்ன வேணும்?" அப்படின்ற உடனே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அவருக்கு வந்து ஃபீல் பண்ணுவாரு அத. அந்த அனுபவத்தை இந்த பாடல்ல சொல்றாரு. "ஐயா என்றொரு கால் அழைக்கின்றேன். அப்பொழுதே எய்யே என் மகனே என்று எய்துகின்றான்." மகன் "என்ன மகனே? என்னப்பா?" இப்ப பிள்ளைங்க கூப்பிட்டா, அப்பா அப்பான்னுகிட்டா, "என்னப்பா? என்னப்பா? என்ன வேணும்?" "இங்க தான்ப்பா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்ற மாரி, இங்க உடனே "என்னப்பா?" அப்படின்னு சொல்லி, மகனே என்று சொல்லி இறைவன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாராம். "ஐயா என்ற ஐயா என் அப்பன் பெருங்கருணை யாருக்குண்டு? ஐயா என் அப்பன் பெருங்கருணை." அப்பன்னா இங்க அருட்பெருஞ்சோதியை குறிக்கின்றது. ஏன்னா எல்லா ஒலிகளுக்கும் கருணை என்ற ஒரு நிலை உண்டு. அதுல வந்து பெருங்கருணையாக இருக்கின்றது.
7 கடலை விட பெருங்கருணை கடலாக இறைவன் இருக்கின்றான் என்று வேதங்கள் சொல்லுது. சன்மார்க்க வேதம் சொல்லுது. ஏற்கனவே உள்ள எல்லா மத வேதங்களும் இறைவனை கருணை வடிவனே சொல்லியிருக்குது. ஆனா இதுல சொல்லும்போது மிகப்பெரிய கருணை, அதுக்கு ஈடு இல்லை என்றது. மற்ற இதோட அந்த கருணையை ஈடுபடுத்த முடியாத கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டுன்றது. அதனாலதான் அது பெருங்கருணை அப்படின்னு சொல்றாரு. ஐயா ஐயா என்ற அப்பன் பெருங்கருணைன்னு இங்க குறிப்பிடுறாரு. யாருக்கு உண்டு? அந்த இடத்துல ஒரு கேள்வியா வைக்கிறார். யாருக்கு உண்டு? பிரம்மாவுக்கு உண்டா? விஷ்ணுவுக்கு உண்டா? ருத்ரனுக்கு உண்டா? மகேஸ்வரனுக்கு உண்டா? சதாசிவனுக்கு உண்டா? ருத்ரனுக்கு உண்டா? விந்து பரவிந்துக்கெல்லாம் உண்டா? நாதத்துக்கு உண்டா? பரநாதத்துக்கு உண்டா? பறைக்குண்டா? பரம்பரத்துக்கு உண்டா? பராபரைக்கு உண்டா? அப்படின்ற கேள்வியை இதுக்குள்ள வைக்கிறாரு. யாருக்கு உண்டுன்னு கேட்கிறப்ப, வான்வெளியில பல தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எண்ணிலா கோடி சித்த ரிஷிகணங்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கருணை இருக்குது. அது கருணை இல்லையாமில கொங்கணர் பாடினாரு. காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைகாடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனே கமலமுனே காப்புதானே என்ற இந்த காப்பு செய்யுளிலே கொங்கணர் அகத்தீசனை சொல்லும்போது கருணை கருணையுள்ள அகத்தீசன் சொல்றாரு. திருமந்திரத்துல இறைவனை கருணை உள்ள கடவுள்னு சொல்லி அதுலயும் இருக்கும். அப்படி அந்த எல்லாத்துலயும் இப்ப அல்லாவை கூட இஸ்லாமியர்களோட வேதத்துல என்ன சொல்லுவாங்க? நிகரற்ற அருளாளன், நிகரற்ற கருணையாளன் கூட எல்லையற்ற கருணையாளன் எல்லாம் குறிப்பிடுவாங்க. பைபிள்லயும் இறைவனை அப்படிதான் எல்லாரும் குறிப்பிடுவாங்க. ஆனா இங்க என்ன கேட்கிறாங்க? யாருக்கு உண்டுன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இருக்குது. ஆனா இதற்கு ஈடான கருணை இல்லை என்றதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதான் சொன்னாரு, யாருக்கு உண்டு? உலகத்தே செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்துனர். இதை நீ இந்த கருணை பெருங்கருணையை நீங்கெல்லாம் அறிந்து நல்லா சிறப்பாக இறைவனை போற்றுங்கள்னு சொன்னார். அப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற மகா மந்திரத்தை கொண்டு இறைவனை போற்றணும். சேர்ந்து போற்றணும்னு சொல்றாரு. சன்மார்க்கத்தில் சேர்ந்து இந்த அருட்பெரும் ஜோதியாக பெருங்கருணை கடவுளை நாமும் பெறுவதற்கு அதனுடைய கருணையை நாம் பெறுவதுதான் கடவுள் வழிபாடு. அதனால்தான் இதை எளிமையாக பெறுவதற்கு என்ன உபாயம்னாக்க, ஆகமமாக எதை சொன்னாருன்னாக்க, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிங்கன்னு சொன்னார். ஏன்னா மற்ற உயிர்களுக்கு நாம் கருணை காட்ட இந்த பெருங்கருணை நம்மளை பாதுகாக்கும். நம்மளுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்குது. இது அதுக்குரிய ஒரு பைலோ மாதிரி இது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாரு உயிர்களுக்கு கருணை காட்ட, நாம அவங்களுக்கு கட்டாயம் கருணை செய்து ஆகணும். அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அவங்க கேட்கறத நம்ம கொடுத்து ஆகணும் அப்படின்னு அது தனக்குத்தானே வகுத்து கொண்ட ஒரு சட்டம். அதை அறிந்ததுனால தான் வள்ளல் பெருமை என்ன சொன்னாரு, ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிங்க. இந்த இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு இது ஒரு எளிமையான வழி. வேற வகையெல்லாம் வேண்டாம். வேற வகையில இவரை வசப்படுத்த முடியாது அப்படின்னு உயிர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு சொன்னாரு. உயிர்கள் படுகின்ற துயரம் துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு ஒரு வழி வகைங்க. ஏழ்மையில் நிறைய இருக்கிறாங்க, ஏழை மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சா அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதனால்தான் மக்களுக்கு செய்யும் தொண்டு தான் மகேசனுக்கு செய்யும் தொண்டு. இத புரிஞ்சவங்க என்ன செய்வாங்க? மக்களுக்கு செய்வாங்க. புரியாதவங்க என்ன செய்வாங்க? சாமிக்கு போய் எல்லாம் தங்கத்துல போய் பூ செஞ்சு அவன் போடுவான். அவனோட அறிவு அவ்வளோ, அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவு. அவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லைன்னா பெரிய பெரிய யாக பூஜைத்துக்கு கொண்டு போய் காசை கொட்டுவான். இல்லைன்னா பெரிய பெரிய கோபுரம் கட்டுறதுக்கு கொண்டு போய் காசு கொடுப்பான். தூணு கட்டுறதுக்கு காசு கொடுப்பான். படி அமைக்கிறதுக்கு காசு கொடுப்பான். இப்படி மாதிரி தேவையற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல பணிகளை செய்து மக்கள் பயனடையக்கூடிய பணிகளை செய்யாம கொண்டு உண்டியல்ல கொண்டு போய் காசை போட்டுக்கிட்டு கிடப்போம். என்ன பண்றது? சில பெரிய பெரிய கோடீஸ்வரர் என்ன செய்வான்? பூனைக்கு போய் சொத்து எழுதி வைப்பான். நாய்களுக்கு போய் சொத்து எழுதி வைப்பான்.
ஏன் நாயும், பூனையும் இதெல்லாம் என்ன அனுபவிக்க போதா? சொல்லுங்க. அதுங்களுக்கெல்லாம் என்ன 6 அறிவு இருக்குதா? அத புண்ணியம் என்று எனக்கு எந்த வேதமாவது சொல்லியிருக்குதா? இப்படி தேவையற்றதெல்லாம் சில பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் யார் மேல உள்ள வெறுப்போ தெரியல, கொண்டு போய் பூனைக்கும், நாய்க்கும் சொத்து எழுதி வச்சுட்டு போவான். இது அவனுக்கு கூட வருமா? எவ்வளோ மனித குலத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் செய்யணும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும். பணம் வந்துரும். பணம் கோடீஸ்வரன் நெறைய இருப்பான். அறிவும், ஞானமும் கிடைக்காது இல்லையா? ஔவையார் சொன்னது போல. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னுவாங்க. அதுபோல பொருள் இருக்கிறவர்கள் எந்த வகையில செய்தால், யாருக்கு செய்தால் அது நமக்கு புண்ணியம். எந்தெந்த இதுலலாம் நம்ம பணத்தை டிபாசிட் பண்ணணும் அப்படின்னா, பசிப்பிணி, கல்வி நலன் இந்த மாரி உடற்பிணி இதெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம செலவு பண்ணோமா, அந்த புண்ணியங்கள் பெரும் புண்ணியமாக நமக்கு இருக்கும். அதெல்லாம் வள்ளல் பெரும் அழகா வகுத்து குடுக்காரு. பர ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி, ஜீவகாருண்யத்த 2ஆக பிரிச்சிருப்பார். அதுபோல பரலோக சித்தியை நமக்கு தரக்கூடிய ஜீவ பணிகளை எல்லாம் செய்தோமாக்கா, அது நமக்கு துணையாக இருக்கும். அதான் இங்க கூட "போற்றுமின் சேர்ந்து" அப்படின்னு சொன்னாரு. இப்படி இந்தந்த வகைகளெல்லாம் நம்ம தர்மத்தை செய்து இறைவனுடைய அருளாசியை பெற்று உய்யணும் என்பதுதான் கருணையை பெற்றுக்கொள்ளணும். மீண்டும் சொல்றேன், இந்த கருணை மத்த தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடாது. மற்ற தெய்வத்துக்கு கருணை இல்லை என்பது அர்த்தம் இல்ல. இருக்கு. ஆனா அது பூரணம் அல்ல. சன்மார்க்கத்துல உள்ள அருட்பெருஞ்சோதிக்கு இருக்கின்ற பெருங்கருணை போல மற்ற தெய்வத்துக்கு அது இல்ல என்பதுதான் வள்ளல் பெருமான் கண்ட பேருண்மை. அடுத்து 1488 அப்பா என்றொருக்கால் அழைக்கின்றேன். முதல்ல ஐயான்னாரு. இந்த பாடல்ல அப்பான்றாரு. தாராளமா நம்மளும் அப்பான்னு சொல்லலாம். ஏன்னா உயிர் நமக்கு தந்ததே இந்த அருட்பெருஞ்சோதி தான் என்ற ஒரு விவரம் கூட இந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் தெரிய வருது. அதுக்கு முதல்ல உள்ள தெய்வம் தான் அப்பா, அம்மான்னு நமக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனா இந்த வேதத்துல வரும்போது தான் ஏன்னா அதெல்லாம் நிலை இல்லாமல் போயிடும் இல்லையா? ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப எது நித்தியம்? சன்மார்க்கத்தில் உள்ள ஜோதி தான் நித்தியம். அதனாலதான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம்னுவாரு. காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணை நெறி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு வருது. அப்ப சிற்றபை தெய்வம் தான் உண்மையான தெய்வமாக, உண்மையாக தாயாக, தந்தையாக அது விளங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தை இங்க அப்பா அப்படின்னு சொல்றோம். அப்பா என்றொரு கால் அழைக்கின்றேன். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றது இறைவனை அழைக்கிறோம். நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வருவதற்காக அழைக்கின்றோம் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். கூவி கூவி அழைக்கின்றேனேன்னு சொல்லி இன்னொரு பாடத்துல சொல்லியிருப்பார். ஆன்ம தரிசனம் என்ற பாடல்ல போனீங்கன்னா, அதுல சொல்லியிருப்பாரு. கூவி கூவி அழைக்கின்றேனேன்னு சொல்லுவாரு. அப்பொழுதே அப்பா மகனே என்று ஆர்க்கின்றான். உடனே கேட்கிறாராம், "என்னப்பா?" அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த அளவுக்கு வள்ளல் பெருமானுக்கும், அருட்பெருஞ்சோதிக்கும் தொடர்பு இருந்திருக்குதுன்னு பாருங்க. இப்ப நமக்கு அந்த மாரி சவுண்ட் வருதா? கேக்குதா? கேட்கிறாரா? கேட்பாரு. எப்ப? எப்பொழுது நம்பை தேர்வு ஆகின்றோமோ, எப்ப உள்ளே கலக்கின்றாரோ, அப்போ இந்த இந்த அனுபவம் நமக்கும் வரும். நம்ம கூப்பிட்டாலும் உடனே என்னப்பான்னு கேட்பாரு. "என்ன மகனே, என்ன வேணும்?" அது அப்படின்னு என்னது? கேட்பாரு. அதனால அப்பா மகனே என்று அழைக்கின்றார். துப்பார் கடை சடையான் சிற்றம்பலத்தான். துப்பார்ன்னா உண்பார் என்று ஒரு பொருள். துப்பார்க்கு துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பார்க்கு தூவும் மலைன்னு சொல்லி திருக்குறள்ல கூட வரும். ஆக அனுபவிக்கின்றவர். துப்பார், சடையான், காக்கின்றவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சிற்றம்பலத்தான் எல்லாத்தையும் காக்கக்கூடியவர்.
எல்லாதற்கும் உணவு அளிக்கக்கூடியவர். அதனால துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தான் ஆனான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை யாரும் தோற்றுவிக்கவில்லை. கடவுளை யாரும் தோற்றுவிக்க முடியாது. அது ஒரு பேரொளி, எங்கும் நீக்கமற அண்ட சராசரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒரு ஒளி. அதனால்தான் அது தானாக இருக்கின்றது. தானாக அது இருக்குதே ஒளி. அதை எதுவும் தோற்றுவிக்கவில்லை. அதுதான் முழுமுதற் பொருள் என்று சொல்றது. அதான் தானே தான் ஆனான். ஆனா அவனால் ஆகப்பட்டதுதான் பராபரை. அவனால் உருவாக்கப்பட்டது பராபரை. அவரால் உருவாக்கப்பட்டது பரம்பரை. இப்படி எல்லா உலகங்களும் அந்த ஒன்றால் உருவாக்கப்பட்டது. ஒன்றால் வெளியாகவும் ஒளியாகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த உலகங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்குது, உயிர் இருக்குது. உயிர்ப்பு உள்ளதெல்லாம். ஜடம் கிடையாது. அதனால அது தானே தானானன்னு அந்த முதல் பொருளை 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த உண்மையை வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முதலாக தன்னை காட்டுகின்றார். மற்றவங்கள்லாம் கண்டது அடுத்த ஒளிகளை தான். பராபரைகள்லாம் இதற்கு முன்பே கண்டார்கள். அந்த பராபரையை படைத்த ஒரு ஒளி இருக்குது என்பதை முதலாக கிடைத்தது வள்ளல் பெருமானுக்கு தான். அதுதான் அது முழு முதற் பொருளாக வள்ளல் பெருமானுக்கு ஆனது. முன்னோர்க்கு முன்னவன் சொல்லுவார். தானே தான் ஆனான். உடையான். உடையான்னா எல்லாம் உடையான். எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கும். உளத்தே உவந்துனர். உவந்துன்னா விரும்பின்னு அர்த்தம். இறைவன் தானே விரும்பி என் உள்ளத்தில் அவன் அமர்ந்து கொண்டான். தானே விரும்பி என்னை ஆட்கொண்டான். தானே வலிந்து என்னை ஆட்கொண்டான் என்று வள்ளல் பெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். இறைவன் தான் வள்ளல் பெருமானை வலிந்து ஆட்கொண்டான். அதனால்தான் நீயே வலிந்து என்னை ஆண்ட நீதி ஜோதியே நின்னை பாட என்னை வளர்க்கும் நிமல ஜோதியே என்றாரு. தாயே என என்னை காத்த தர்ம ஜோதியே தன்மை பிறரால் அறிதற்கரிய தலைமை ஜோதியேனர். சாகா கல்வி பயிற்று எனக்கு தந்த ஜோதியே தன்னோர் முடிவொன்றெனது முடியில் தரித்த ஜோதியேனர். ஏகாக்கர பொற்பீடத் தென்னை ஏற்று ஜோதியே எல்லாம் வல்ல சித்தி ஆட்சி ஈந்த ஜோதியே அப்படின்னாரு. ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே துரிய வெளியின் நடுநின்றோங்கும் ஜோதி வாழியே சூதிலா மெய் சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே துளங்க பொன் நம்பளத்திலாடும் ஜோதி வெல்கவே சுத்த சிவ சன்மார்க்க நீதி ஜோதி போற்றியே சுகவாழ்வளிக்கும் சிற்றம்பலத்து ஜோதி போற்றியே சுத்த சுடற்போற் சபையெல்லாடும் ஜோதி போற்றியே ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றியே. இந்த பாடலை நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னாக்க இது இந்த எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தமில்லையோ அந்த இதுல கடைசி பாடல்களாக இது அமைந்திருக்கும். அப்ப கடைசி வரையில பாத்தீங்கன்னா ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியேன்னு வரும். மெய்யருள் வியப்பு தலைப்பு. இந்த மெய்யருள் வியப்புல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னாக்க அவர் இதை விரும்பி அவரே வலிந்து வள்ளல் பெருமானை ஆட்கொண்டதாக ஒரு வரியில பல வரியில இதை நமக்கு எடுத்து சொல்றாரு. இதுல என்ன சொல்றோம்னா அருட்பெருஞ்சோதி எல்லாமே அதுகிட்ட அடங்கி இருக்கின்றது. ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்றது. ஒன்னஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஆக 19ஆம் நூற்றாண்டிலே நமக்கு ஒரு நிலை தெய்வ வழிபாடு வகுக்கப்பட்டுருச்சு. அதுதான் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதியை வணங்கும் போது நீங்க 6 சமய வழிபாடுகள்லாம் தேவைப்படாது. தாராளமாக ஒதுக்கிட்டு ஒரே வழிபாடுகள் நீங்க கையாளலாம். அது பெரிய குற்றமும் கிடையாது. அதனால எந்த சாபமும் கிடையாது. எந்த பாவமும் கிடையாது. ஏன்னா படைத்தவனே இதை வகுத்து நமக்கு கொடுக்கிறான். ஒன்னஸ் காட் வழிபாடுன்னு சொல்லி. ஓகே, அடுத்த பாடலுக்கு போவோம். 1489. தானே வந்தென் உளத்தை சார்ந்து கொண்டு கலந்து கொண்டான். இந்த பாடலையும் பார்த்தீங்களா? அதே தான் வருது. தானே
வள்ளலார் எந்த வாசி பயிற்சியும் செஞ்சு அவர் வழிய வாசி மூலமா எழுப்பப்பட்டதில்லை. இறைவனே தானே வந்து அவரை ஆட்கொண்டான். அதான் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதுன்னு தான் பாடுறாரு. அவர் எந்த பாடலிலையும் 6ஆம் திருமுறையில தான் வாசி பயிற்சி செஞ்சு இதை நான் பெற்றுக்கொண்டேன்ற ஒரு எந்த வரியும் கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் பலர் வந்து இன்னமும் வாசி பயிற்சி செய்து இது சன்மார்க்க நெறின்னு நினைச்சு செய்து கொண்டிருப்பது வருத்தம் அளிக்கின்றது. கொஞ்சம் சிந்திங்கப்பா. ஆதாரம் தேடுங்க. வள்ளலார் இப்படி செஞ்சாரா? இப்படி சொன்னாரா? அப்படின்றதுக்கு ஆதாரம் தேடுங்க. ஆதாரம் இருந்தா செய்யுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆதாரமே இல்லன்னாக்கா, அப்ப வள்ளலார் எப்படி இத பெற்றாரு? எங்கருந்து பெற்றாரு இந்த அருளை? அப்படின்றத அப்படி சிந்திங்க. இந்த பாடல் உங்களுக்கு சொல்லும் பாருங்க. தானே வந்து என் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான். முடிஞ்சு போச்சா? இதுதானே நமக்கும் வேணும். இப்ப நம்ம மூலாதாரத்திலிருந்து எழுப்புனோமா, அது வந்து பராபரை உலகத்தோட முடிஞ்சு போச்சு. அது சைவ சித்தாந்த சாம்ராஜ்யம். இது சன்மார்க்க சாம்ராஜ்யம். அது அனித்தியம், இது நித்தியம். உனக்கு எது வேணும்? நித்தியம் வேணுமா? அனித்தியம் வேணுமா? இல்ல எனக்கு அனித்தியம் தான் வேணும்னா, ஓகே. நீ உன் வேலைய பாரு. இல்லப்பா எனக்கு அனித்தியம் தான் வேணும்னாக்க, சன்மார்க்க வழியில வந்து சார்ந்து வா. வள்ளலார் சொல்றத கேளு. இல்லன்னா வள்ளலார் தான் என்ன பண்ண முடியும்? வள்ளலார் சொல்லுவாரு, ஏட்டுல எழுதி வச்சுட்டு அவரு போயிட்டாரு. இனிமேல நீ நூல பார்த்து தான் கத்துக்கணும். புண்ணிய பலம் இருந்துச்சுன்னா, அவரு வந்து கூட உட்கார்ந்து சொல்லிக் குடுப்பாரு. இல்ல உள்ளுக்கு புகுந்து சொல்லிக் குடுப்பாரு. இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்னு சொல்லி திருத்துவாரு. ஆனா அந்த பாக்கியம் இல்லன்னா, நீ வேதத்த படிச்சு தான் தெரிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்றேன் இங்கே, தானே வந்தென் உள்ளத்தே சார்ந்து கலந்து கொண்டான். இதுக்கு பேர் தான் தீட்சைன்னு சொல்றது. இறைவன் நம்ம உள்ளத்துல வந்து உட்காரணும். அப்ப உள்ளத்துக்குள்ள நம்ம வந்து நினைக்கணும். இறைவனை நினைத்து எண்ணிக்கொண்டு இருந்தா தான் அவன் வருவான் அந்த உள்ளத்துக்குள்ள. நல்ல வேளை கடவுள் நமக்கு வந்து உள்ளம் என்ற ஒண்ண குடுத்திருக்காரு. இறைவன் வந்து உட்கார்றதுக்கு. ஆனா அந்த உள்ளத்துல நம்ம தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா இறைவன் எப்படி வருவாரு? அத கொஞ்சம் நம்ம தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடணும். கோபம் இருக்கக்கூடாது. காம சிந்தை இருக்கக்கூடாது. போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. பிறரை வஞ்சிக்கக் கூடாது. ஏமாத்தக்கூடாது. தீய எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் எல்லாம் அந்த உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, டெஃபினெட்லியா கடவுள் உள்ளுக்கு வரமாட்டாரு. ஓடி போயிருவாரு. ஸோ இந்த மாரி நம்ம சில விஷயங்கள் எல்லாம் திருத்திக் கொண்டோமா, இறைவன் வந்து நமக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு அவருக்கு தடை இல்லை. அதனால உள்ளத்தை தூய்மையா வைத்துக்கொள், உள்ளத்தை சுத்தமா வைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் உள்ளத்துல வந்து இறைவன் வந்து உட்கார்ந்துக்கணும். இப்படி உட்கார்ந்து கொண்டுட்டாலே அதுக்கு பேர் வந்து யோகம் சித்திச்சிருச்சு. யோகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. யோகம் உங்களுக்கு வெற்றி. நீங்க யோக மாந்தராக மாறுகிறீர்கள். சாதாரண மாந்தர் நிலையிலிருந்து யோக மாந்தர். இந்த யோக மாந்தர்களுக்கு தான் உணர முடியும். யோக மாந்தர்களுக்கு தான் கண்ணீர் ஊற்றலும் கண்ணீர் வந்து ஊற்றி நனைய முடியும். வெறும் மனிதனாக இருந்தாக்கா அது முடியாது. யோக மாந்தருக்கு வரணும். அததான் இந்த வேதமே யாருக்கு உரைத்தேன் என்றால், யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப யோகம் சித்திப்பதற்கு நம்மளுடைய வழிபாடுகள் முக்கியம். ஒழுக்க நெறிகள் முக்கியம். அதுல உணவு ரொம்ப முக்கியம். கொலை புலை தவிர்ப்பது அதிமுக்கியம். அருட்பெருஞ்சோதி நாமம் சொல்வது முக்கியம். பிற உயிர்களுக்கு இறங்குவது மிக மிக முக்கியம். இப்படியெல்லாம் இருக்கணும். அததான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமேனர். யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமேனி அப்படின்னு சொன்னாரு. தானே எனக்கு தருகின்றான். பாருங்க, அவன் கொடுக்கணும்னு விரும்பிட்டான். வள்ளல் பெருமானுக்கு நான் கொடுக்குறேன்பா யாரும் தடை சொல்ல முடியாது. அந்த இறைவன்கிட்ட போய் 9 கரங்களை அவனுக்கு கொடுக்காத, இவனுக்கு கொடுக்காதன்னு எந்த கரகமும் தடை போட முடியாது. பிரம்மாவோ, விஷ்ணுவோ, ருத்ரனோ, மதத் தலைவர்களோ யாரும் தடுக்க முடியாது. நீ எங்களுக்கு குடுக்கலாமே, ஏன் வந்து பூலோகவாசிகளுக்கு குடுக்குற? எங்களுக்கு குடு முதல்ல அப்படின்னு யாரும் கேட்கவும் முடியாது. அதனால பூலோகத்துல சில நன்மைகளை நாம் அடைவதற்கு கிரகங்களால் நமக்கு சில தடைகள் கூட ஏற்படும். பொதுவாக இந்த ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாரகாதிபதி, பாதகாதிபதிலாம் இருப்பாங்க.
ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாரகாதிபதி, பாதகாதிபதிகள் எந்தெந்த இல்லத்துல போய் உட்கார்றாங்களோ, அந்தந்த இல்லத்துல உள்ள பலன்களை வந்து அவர்கள் தடுப்பார்கள். இப்ப சும்மா 7வது வீட்ல போய் உட்காந்துச்சுன்னு வைங்க ஒரு ஒரு பாதகாதிபதி, கல்யாணத்த தடைப்படுத்துவார். ஒரு பெண்ணுக்கு 8வது இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னு வைங்க பாதகாதிபதி, மாங்கல்ய ஸ்தானத்த தடுப்பாரு. நிலைக்க விட மாட்டாரு. 10வது இடத்துல போய் உட்காந்துச்சுன்னு வைங்களேன், தொழில்ல நிம்மதி இருக்காது. தொழில் நமக்கு விருத்தி வராது. பல தடைகள் எல்லாம் குடுக்கும். 4வது இடத்துல போய் பாதகாதி உட்கார்ந்தா கல்வியில வந்து தடைகள குடுப்பாரு. இந்த மாரி 2வது இடத்துல வந்தா குடும்ப விருத்தி கிடைக்காது. காசு, பணம் தங்காது. இந்த பாதகாதிபதியும், மாரகாதிபதியும் பல பாடுகள நம்மள வந்து படுத்துவாங்க. இப்படி நமக்கு அனுபவிக்கக்கூடிய பலன்களை தடுக்கக்கூடிய அதிகாரம் கோள்களுக்கு வந்து உண்டு. அது மாரி கோள்கள் குடுக்க முடியாதத அருட்பெருஞ்சோதி குடுக்க நினைத்தால், கோள்கள் வந்து தடுக்க முடியாது. கோள் அதிதெய்வங்கள் தடுக்க முடியாது. மத வெளிகள்ல இருக்கிற தெய்வங்கள் தடுக்க முடியாது. ஏன் சித்தர்கள் கூட தடுக்க முடியாது. அதனால தான் இங்கே வந்து தானே எனக்கு தருகின்றான் சொல்றாரு. இறைவன் கொடுப்பதை வேற யாரும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுக்காததை யாரும் தரவும் முடியாது. ஆக வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவருக்கு தருகின்றான் அப்படின்னு சொல்றாரு. தானே நான் ஆக புரிந்தான். முதல்ல வள்ளலாரு. அப்புறம் பின்னாலேயும் வள்ளலார் கிடையாது. வள்ளலார் வந்து என்னவா மாறிடுறாருன்னா, ராமலிங்கம் யாரா மாறுறாருன்னா, அருட்பெருஞ்சோதியாக மாறிவிடுகின்றார். தானே நான் ஆகப் புரிந்தான் என் அப்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம் அந்த விண்ணுலக வாழ்க்கைக்கு போவதற்கு மனிதனாக போக முடியாது. அந்த அருள் ஒளியாகத்தான் போக முடியும். நம்ம கன்வெர்ட் ஆகித்தான் போக முடியும். மாறித்தான் போக முடியும். மாறாமல் போக முடியாது. அத மாத்தி நமக்கு தரக்கூடியது எதுன்னா அருட்பெருஞ்சோதி தான். அதுவே நம்மளை மாற்றி அமைக்கும். அந்த உலகத்துக்கு ஏற்ற பிள்ளையாக நம்மளை அது மாற்றி அமைக்கும். ஒளி உலகத்துக்கு ஏற்ற உடம்பை அது வந்து நமக்கு தரும். அதுதான் பிண்டம் வைக்கிறது. இன்னைக்கெல்லாம் கருமாதி அல்லது இந்த திதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிண்டம் வைப்பான். முன்னோர்களுக்கெல்லாம் பிண்டம் வைப்பாங்க. இந்த பிண்டம் வைக்கிறது என்னன்னாக்க, ஆன்மாக்களுக்கு என்ன வேணும்னா பிண்டம் வேண்டும். இப்ப நமக்கு என்ன வேணும்? அந்த உலகத்துல போய் வாழ்றதுக்கு பிண்டம் வேண்டும். இந்த பிண்டத்தை வந்து செய்து கொடுக்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி என்பதனால தான், சும்மா நம்ப அரிசி மாவுல வந்து எள்ளெல்லாம் போட்டு வச்சுட்டா பிண்டம் கிடைச்சிடாது அவங்களுக்கு. இது ஒரு ஒரு சடங்கியல். சடங்கியல்னால நமக்கு பிண்டம் கிடைக்க போறதில்ல. அதனால தான் வள்ளலார் திதியெல்லாம் வேண்டாம். இந்த பொய் சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதுதான் அவங்களுக்கு உண்மையான பிண்டம் கிடைக்கிற முறைன்னு நினைச்சு ஏமாந்து போவானான்னு சொல்லி தான், இந்த சடங்குகள்லாம் வேண்டாம் அப்படின்னு ஐயா நமக்கு சொன்னாரு. ஆக தானே எனக்கு தருகின்றான், தானே நானாகப் புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை. திருப்பியும் சொல்றாரு பாருங்க. என்னுடைய அப்பன். என் உயிர் குடுத்தவன் இல்லையா? அதனால இங்க வந்து அப்பன் சொல்றாரு. இந்த அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கும் உண்டோ? விளம்புனார். விளம்புனா சொல்லுன்னாரு. மேகம் என்ன செய்யும்? நீ கேட்டு மழை பெய்யுதா? இல்ல தானே! அப்ப மேகம் வந்து கேட்காமலே அது பொழியுதுன்னா, அதுக்கு கருணை தானே! அது ஒரு கருணைன்னு வச்சுக்கலாமே! அதற்கு உண்டோன்றாரு. அப்ப அத விட பெருங்கருணை இந்த அருட்பெருஞ்சோதிக்கு உண்டு என்பதை அங்க சுட்டிக்காட்டுறாரு. மேகம் நாம் கேட்காமலே மழை பொழியும். மழை பொழியினால தான் இந்த பூமி செழிக்குது. விவசாயம் செழிக்குது. உணவு தானியங்கள்லாம் செழிக்குது. உணவு கிடைக்குது. பசி அந்த உணவைக் கொண்டு பசியை நாம் வந்து போக்கிக் கொள்கின்றோம். இது ஒரு மேகத்தினால், மழை நீரால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு லாபம். ஆனா, இதற்கும் உண்டோன்னு இதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அத விட பெருங்கருணை இந்த அருட்பெருஞ்சோதிக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். மேகத்திற்கு உண்டோ விளம்பு அப்படின்றாரு. இப்ப இந்த அளவுல பெருங்கருணையாக இருக்கின்ற இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், மனிதன் உய்வதற்காக அவனுடைய உழைப்பை, அவனுடைய வழிபாட்டை, அவனுடைய தவத்தை மெச்சி, அவனுடைய கருணையை மெச்சி, அவன் செய்த ஜீவகாருண்யத்தினுடைய செயலெல்லாம் மெச்சி, தன்னுலகத்து அடியார்களாக அது வந்து ஆக்கிக் கொள்ளுது.
இதுதான் மோட்சம் அடைவதற்குரிய வழியாக நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான்ப்பா அடையணும். சடங்கால் நீ அடைய போறான்லாம் நினைச்சு நீ காசை கொடுத்து பணத்தை கொடுத்து பெரிய பெரிய பந்தா பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. பெரிய பெரிய யாக பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு முத்தி அடைவான் மோட்சம் அடைவான்னு ஏமாந்து போகாத அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பாடல்கள் வழிகள் எல்லாம் நமக்கு ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருப்பதனால நிறைய விளக்கம் இன்னும் இருக்குது. நம்ம நேரம் பத்தாததுனால, நேரம் முடியறதுனால இத்தோடு முடித்துக்கொண்டு, அடிக்கடி படிங்கம்மா. ஐயாமார்களே, இந்த சுத்த சிவநிலை என்ற ஒரு தலைப்பு பல விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடியது. யோகத்தையும் அதுல சொல்லுது. எது நித்தியம் என்றதையும் சொல்லுது. பெருங்கருணையினுடைய சிறப்பையும் அது சொல்லுது. இப்படி சார்ந்து உயிங்க என்றதும் அது நமக்கு கற்பிக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அது ஒவ்வொரு பாடல்கள் வரிக்கு வரி நீங்கள் பொருள் எடுத்து அதை கருத்தில் நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த மாதிரி சொல்றதுக்கு இனி வேற வேதம் இதுவரையில நமக்கு இல்லை. அவ்வளவு ஒரு சிறந்த எந்த வேதத்திலும் சொல்லப்படாத ஒரு நிலையை இந்த சன்மார்க்க வேத நூல்ல மட்டுமே இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தவர் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அசைப்பிக்கின்றவர். அணுவையும் அணுவுக்குள்ள இருக்கிற அருளின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு அந்த அளவுக்கு இது இல்லைன்னா எந்த இதுவும் அசைவு கிடையாது. அப்படி அண்ட சராசரங்களாம் இயக்குகின்ற ஒரு தனிப்பெரும் கருணை கடவுளாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார். அவரே நமக்கு உற்ற உயிருக்கு உற்ற தாயாக தந்தையாக விளங்குகின்றார், குருவாக விளங்குகின்றார். அந்த குரு கொடுத்த கல்விதான் சாகா கல்வி. தினம் தினம் செத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த பூலோக வாழ்விலிருந்து மனிதன் சாகாமல் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை நெறி ஒன்று உண்டு. அதுதான் சன்மார்க்க நெறி. சன்மார்க்கம் தான் சாகாத நிலையை நமக்கு தருகின்றது. ஆக வாய்ப்புள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள் சன்மார்க்க நெறிக்கு அலைங்க. எல்லாரும் சன்மார்க்கத்தை சிறப்பித்து சொல்லுங்க. சன்மார்க்கத்தின் சிறப்பை எடுத்து கூறி சமய குழிகள்லயே விழுந்து கிடக்காம கொஞ்சம் சன்மார்க்கத்தை எட்டி பார்க்க சொல்லுங்க, தொட்டு பார்க்க சொல்லுங்க, சுவைத்து பார்க்க சொல்லுங்க. அதனுடைய ருசி தெரியும். படிக்க படிக்க ருசி தெரியும். வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதுன்னு. நினைச்சாலே தித்திக்குதான். அப்ப அந்த பக்குவத்துக்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? வாருங்கள், நம்ம எல்லாம் முயற்சி செய்வோம். பிறப்பை ஒழிப்பதற்கு இந்த பிறவியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க. தயவான நன்றிகளை